ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயம், அது எக்ஸிட் போல பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான ரகு அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் ரகு. வணக்கம் ஜோட், நெஞ்சார்ந்த வணக்கம். நெஞ்சார்ந்த வணக்கம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எப்போதுமே மகிழ்ச்சி தான். எக்ஸிட் போல் இருந்தாலும் சரி, மே 4 இருந்தாலும் சரி, வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்கிறது என்னுடைய நோக்கம். ரஜினி சொன்ன மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எஸ், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். ஓகே, எக்ஸிட் போல் பாத்திருக்கீங்க, எல்லாம் வந்துட்டு போயிடும். ஒரு தத்துவத்தை மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸிட் போல் பாத்தீங்க, எப்படி இருக்க? பெரும் பரபரப்பா, பெரும் எதிர்பார்ப்புக்கு உட்பட்ட எல்லாம் வந்து மீண்டும் திமுக ஆட்சி அப்படி, அதாவது குறிப்பிட்ட அதை தவிர மீதி எல்லாருமே வந்து திமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு, விஜய் வந்து புதிய ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? பாருங்களேன், கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் வருவாருன்னு சொன்னாரு. ஆரம்பத்துல வந்த எக்ஸிட் போல்லாம் திமுக அதிமுகன்னு சொன்னது. விஜய் படம் மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு மாற்றம் வந்தது. அதுதான் வந்து இந்தியா டுடே, அப்புறம் இந்தியா மை ஆக்சிஸ் இந்தியா போல் பிரதீப் குப்தா அப்படியே மாறிடுச்சுங்க. நான் ஒரு தொலைக்காட்சியில உட்கார்ந்துருந்தேன். எல்லாம் திமுக வர போகுது, விஜய் வர முடியாது, ஏடிஎம்கே காலின்னு பேசிட்டு இருந்தது. இந்த ஒரு போல்னால அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. பிரதீப் குப்தாவுக்கு அவர் 2024 மக்களவை தேர்தலில் மட்டும் காட் இட் ராங் 400 சீட்ஸ்னு பிஜேபிக்கு சொல்லி அவரு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு. லைவ்லயே அழ ஆரம்பிச்சு சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது. பட் அவருக்கு கொஞ்சம் கிரெடிபிலிட்டி இருக்கிறதுனால, அதுவும் வித்தியாசமா சொன்னதுனால, நம்மளாம் பத்திரிகையாளர்கள், நம்மளுக்கு தெரியும் எது வித்தியாசமா இருக்கோ அதுதான் கவனம் பெறும். எல்லாரும் திமுக ஜெயிக்கும் போது அது வந்து கவனம் பெறாது. ஆனா ஒண்ணு வித்தியாசமா யாரோ பேசும்பொழுது அதுக்கு வந்து கவனம் கிடைக்கும். அந்த கவனம் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அது ரியாலிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஜூட். நேத்து நீங்க ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது பார்த்தேன், விஜய்க்கு வந்திருக்கிற அந்த ஓட்டு வந்து அவரோட ஸ்டார்டம் வச்சுதான், ஆனா உழைக்காமலே வந்தாரு, அப்படியே உழைக்காமலே அப்படியே சும்மா அப்படியே ஜாலியா வேன்லயே வந்து ஓட்டை வாங்கிட்டான்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எப்படி அது? அதாவது இல்ல, நான் அதுல ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் ரொம்ப கடுமையா உழைச்சது வந்து திரு ஸ்டாலின், திரு இபிஎஸ் நம்ம சொல்றோம். இவங்களோட உழைச்சது சீமான் வந்து அவர் தொண்டையே போயிடுச்சு, விடிவி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கரகரத்து போச்சு. அதற்கு காரணம் அவர் ஆரம்பிச்சு செஞ்ச பிரச்சாரம். அவருக்கு இபிஎஸ் எம்கேஎஸ் மாதிரி பணபலம் கிடையாது. அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. சாட்டை துரைமுருகன் விஜயை பத்தி பேசி தன்னுடைய வியூவர்ஸை அதிகமாக்க போயிட்டாரு. அதனால அவர் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருந்தது, பொறுப்பு இருந்தது. அதை சிறப்பா செஞ்சாரு. அவருக்கு என்ன, அவராவது ஜெயிக்கணும் இல்லையா? 5-6 எம்எல்ஏ சொந்த ஊருக்கு போயிருக்காரு. சீமானாவது ஜெயிக்கணும் இல்லையா? அதுவே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறதுனால உழைப்பு, அதுக்கு தகுந்த பலன்கிறது சாதாரண மனிதர்களுக்கு, ஸ்டார்ஸுக்கு, வசீகரம் உள்ளவர்களுக்கு அந்த விதிமுறைகள் கிடையாது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அவர் இன்னும் கொஞ்சம் விஷன் கொடுத்துருக்கணும், என்ன செய்ய போறேன்னு சொல்லியிருக்கணும், திமுக தீய சக்திங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு திட்டம் என்னங்கிறத சொல்லியிருக்கணும்னு சொல்றோம். அது சொல்லல, உழைக்கல. தொடர்ந்து 3 நாளா கோயிலுக்கு போக முடியுது, ஆனா வந்து மக்களை பார்க்க முடியல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்சா போக முடியும், விடிகாலையிலே எழுந்து ஒரு கோயிலுக்குலாம் போகுது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும், தேர்தலை வெற்றி தரும்னு நினைச்சு போறாரு. நான் என்ன சொல்றேன், மக்களே வந்து ஒரு தெய்வமா நினைச்சுதானே போகணும். ஜனநாயகத்துல மக்கள் தானே தெய்வம். அதுவும் நைட்டா வந்து வாட்ஸ்அப்ல வந்து குரூப்ல ஆட்களை திரட்டி இருக்காங்க. திடீர்னு கிளம்புனதால அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் வந்து பக்காவா ஒரு சிஎம்க்கு கொடுக்குற மாதிரி பாதுகாப்பு பணி செஞ்சிருக்கிறாரு. எங்க திருச்செந்தூர்ல, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல. ஆமா, ஓகே ஓகே. அவர் சிஎம் வந்து அவர் வந்து விஜய் ஃபேன்ன்றதை விட அருமையா பண்றாரு அவர். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, எஸ், கேரிஸ்மேட்டிக் பீப்புளுக்கு தனி விதிமுறைகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. சினிமால மட்டும் இல்ல, இது அரசியல மட்டும் இல்ல, சினிமால இருக்குது, பொது வாழ்வுல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஆனால் அவரு வந்து அரசியல குதிச்சதுனால தன்னுடைய வேலையை இன்னும் தீவிரமா செய்யணும், சீரியஸா செய்யணும், மக்களுக்காக இன்னும் கொஞ்சம் களப்பணி ஆற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நான் டைரக்டா சிஎம்ங்கிறது வந்து நல்லது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னா, ஓகே, மக்களுக்கு விஜயை பிடிச்சிருக்கு, விஜய் அளவுக்கு வேற யாரும் பாப்புலரா இல்லை, ஒத்துக்கிறோம். அவருக்கு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுங்க, டைரக்டா வேலையை கொடுத்துடாதீங்க. உடனே அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து இல்லாம யாரு வேலை கொடுக்குறா? ஒரு ஃபிட்டர் வேலை,
ஒரு சின்ன வேலைக்கு கூட வந்து உங்களை இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்றாங்க, ட்ரெயின் பண்ண சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்கல்ல. எக்ஸாக்ட்லி. இல்ல நீங்க கத்துக்கணும்ல, இவ்வளவு பெரிய ஜாப் வந்து கத்துக்கணும்ல. நீங்க வந்து இப்ப இன்னொரு ஒரு விஷயம், எடப்பாடி அவர்களும் கடுமையா உழைச்சாரு. அவருக்கு எங்க செட்பேக் வந்ததா நினைக்கிறீங்க? ஆனா எக்ஸிட் போல் இட்ஸ் நாட் அ ஃபைனல் திங். பட் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு? மைனஸ் பாயிண்ட் யாரா இருக்கு, என்னென்ன எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எனக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தையே டிஃபைன் பண்ணும். அவங்களுக்கு வந்து ஒரு கட்சியை காப்பாத்துறது, கட்சியை ரெலவெண்டா வச்சுக்கிறதே கஷ்டமாடுன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இப்ப அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேற பேசிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? யாருதாங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப விஜயுடைய ஸ்டார் வேல்யூ எங்க திரும்பினாலும் விஜய் 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 விஜய்னு சொல்றதுனால அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். நானே ஒரு தொலைக்காட்சியில வந்து 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு திமுக ஆட்சியை பிடிக்கிறது. அது வந்து மைண்ட் சொல்லுது. லாஜிக்கா திங்க் பண்ணி சொல்லுது. திமுகவுடைய கூட்டணி பலம், திமுகவுடைய பண பலம், திமுகவுடைய எக்ஸ்பீரியன்ஸ், திமுகவோட அதிகார பலம், திமுகவோட கட்டமைப்பு, திமுக மீடியாவை கையில வச்சிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் ஆட்கள்லாம் அவங்களுக்கு அவங்க ஜாலரா போடுற மாதிரி வச்சிருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக தோற்கிறது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்? அததான் நான் வந்து அவங்களுடைய பிளஸ்ஸா பாக்குறேன். அப்புறம் எஸ்ஐஆர்ல அவங்க பண்ண ஒர்க், எலெக்ஷன் அவங்க சீரியஸா அணுகுன விதம், ஸ்டாலின் மட்டும் இல்ல, உதயநிதி, கனிமொழி நிறைய அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. போதாக்குறைக்கு இந்த சினிமா துறையில இருந்து ஆட்கள் வேற, சத்யராஜ், அவரு இவரு போற வர யார் யார் விஜய் எதிர்த்து பேசுறாங்களோ எல்லாருமே அவங்களுக்கு சாதகமா பேச வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்தா அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல விஜய்ங்கிற சுனாமி அடிச்சதுன்னா விஜய் கூட கரையேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஆர் 9 மாதங்கள்ல ஆட்சியை பிடிச்சாரு ஆந்திரால 83ல. அந்த மாதிரி ஒரு அவுட் சைடு சான்ஸ் விஜய்க்கு இருக்கு. இந்த சான்ஸ் டிஎம்கே ஜெயிக்குன்னு சொல்றது வந்து லாஜிக்கலா மைண்டு, விஜய் ஜெயிக்குன்னு சொல்றது ஹார்ட். திரும்ப இடம்லாம் விஜய்ங்கிறதுனால கிராமங்கள், நகரங்கள், எல்லா தரப்பு மக்களும், அந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல, இந்த மதம் அந்த மதம் இல்ல, எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொதுவானவரா அவர் இருக்காரு. ஸோ அதனால வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த சுனாமி நடந்ததுன்னா, யாருமே பார்க்காத வேவ் அவருக்கு அடிச்சதுன்னா அவர் வரலாம். இந்த ஹார்ட் மைண்ட் ரெண்டும் சேர்ந்து இது பண்ணாலும் எனக்கு அதிமுக திரும்பி வரத ஃபோர்ஸி பண்ண முடியல. ஐ மீன் அதிமுக ஜெயிக்கிறது, ஆட்சிக்கு வருது. ஓகே, இன்னொரு இதே ஃபேக்ட் தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதாவது யாராட்ட கேட்டாலும் 10 பேர்கிட்ட கேட்டாலும் 7 பேர் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்றாங்க. 30 பேர்கிட்ட கேட்டாலும் 27 பேர் விஜய்க்கு போட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா விஜய் ஃபேக்ட் வந்து ஏன் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாதா? பொதுவான கேள்வி, நான் பத்திரிகையாளரா கேட்கல, ஒரு பொதுஜனமா கேட்கிறேன். சிஎம் ஆகக்கூடாதா? இல்ல இந்த எக்ஸிட் போல் வந்து பொய் ஆகாதா? இல்ல விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுனாமி அடிக்காதா? விஜய் சுனாமி மாதிரி அடிச்சு திடீர்னு ஒரு ஃபேக்ட் ஃபைல் ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. சோ வந்து அவருக்கு ஓட்டு போட்டா அவர் சிஎம் ஆகக்கூடாது நீங்க சொல்ல பொதுவான கருத்தை சொல்றேன் நானு. நான் ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பு தான் வந்து முக்கியம், சரியா? அதை வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை. மக்கள் முடிவு பண்ணா அதுதான் ஃபைனல். நம்ம என்ன லாஜிக்கலா அவர் படிப்படியா கஷ்டப்பட்டு வரல, மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கல, அரசியலையே புரிஞ்சுக்கல. இது வந்து ஒரு ஃபேண்டசி அரசியலா அவர் உட்கார வைக்க கூடாது. அதுக்கு அவருக்கு புரியாமல் அதிகாரிகள்லாம் இருந்தாலும் அவருக்கும் ஒரு புரிதல் இருந்துட்டு நடத்துறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது அந்த ஒரு கிராஜுவல் ப்ராக்ரஷன் இல்லை அப்படிங்கறது நம்மளோட கவலையா இருக்குது. பட் வரக்கூடாதெல்லாம் கிடையாது. என்டிஆருக்கு ஏன் கொடுத்தாங்க? என்டிஆருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? என்டிஆரோட சான்சஸ் இங்க இருக்கலாம்ல. என்டிஆர் மக்கள் பணி என்ன பண்ணாரு? அவருக்கே கொடுத்தாங்க மக்கள். நீங்க அந்த கட்சி அவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்குல்ல. இவரை பொறுத்த வரைக்கும், எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திமுகல 20 வருஷம் வந்து உழைச்சு இருந்திருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு, எம்எல்சியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அந்த மாதிரி அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கணும்னு நான் சொல்லல. சோசியல் மீடியா ஈரா, விஜயுடைய சின்னம் விசில் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். இங்க என்ன பிரச்சனைன்னா ஜூட்,
கண்மூடித்தனமான விஜய் ஆதரவு, கண்மூடித்தனமான விஜய் எதிர்ப்பு, இது 2 தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. அது வந்து ஆபத்தானது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். திமுகவுக்கு எதிராகவும் அப்படி ஒரு மனநிலை இருந்தது. திமுகவுக்கு எதிராகவும், திமுக எது செஞ்சாலும் ஆதரிக்கிற ஒரு கூட்டமும், திமுக எது செஞ்சாலும் எதிர்க்கிற ஒரு கூட்டமும் இருந்தது. அதே மாதிரி ஒரு பைனரி இப்ப வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சீர்தூக்கி பார்க்கணும். விஜய வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும். தேவையில்லாம அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி திமுகவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். திமுகவும் வந்து அந்த மாதிரி அவங்களை கண்மூடித்தனமா எதிர்க்கக்கூடாது. ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஒப்பீனியன் போல் அந்த ஜேவிசி ஸ்ரீராம் சொல்றாரு, டைம்ஸ் நோட்ல ஒப்பீனியன் போல் பண்ணவரு, இது வந்து திமுக அழிஞ்சிரும் அப்படின்றாரு. என்ன வார்த்தை அது? அவரு அப்ப வந்து ஒரு அரசியல்வாதியா அல்லது ஒப்பீனியன் இது எக்ஸிட் போல் எடுத்தவரா? ஒப்பீனியன் போல் இல்ல, எக்ஸிட் போல் எடுத்தவரா? இந்த மாதிரி வன்மத்தோட ஒரு எக்ஸிட் போல் எடுக்கிறவன் வந்து உண்மையை சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன். 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இந்தியாவில் செகண்ட் ஓல்டஸ்ட் ரீஜனல் பார்ட்டி, அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்குது, பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க, அவ்வளோ சொத்து பத்தி எங்கேயாவது போயிடுமா? அது நினைச்சு பாருங்க. இந்த தேர்தலில் தோத்தா பாதிப்பே அடையாத ஒரே கட்சினா தமிழ்நாட்டுல திமுக தான். திரும்பவும் அவங்க வேலை செய்வாங்க, என்ன தப்பு செஞ்சிருக்கோன்னு பார்ப்பாங்க, ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ணுவாங்க. இல்ல, திமுக மேல இன்னொரு விஷயம் எப்பவுமே இருக்குன்னா, எல்லாருமே எலெக்ஷன் முடிஞ்சோடனே தன்னுடைய கரை வேட்டி எடுத்து பீரோல வச்சிருவாங்க. திமுக காரன் என்னைக்கு கடைசி வரைக்கும் திமுக காரனா தான் இருப்பான். திமுகவோட அந்த திமுறும் அந்த இதுவும் குறையவே குறையாது. கரெக்டா? திமுக பற்று உள்ளவங்க இருப்பாங்க. திமுக பிரச்சனையே திமுக சப்போர்ட் பண்றேன்னு திரியிற குரூப்னாலதான். அவனுக்கு பண்றதுதான் பிரச்சனை. அவனுங்களோட பில்டப் தான். உண்மையான திமுக காரங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவன் வந்து எதிர்பார்ப்பு இல்லாம கட்சிக்கு உழைப்பான், பதவி வேணுங்கிறதுக்காக உழைக்க மாட்டான், கொள்கை பிடிப்போட இருப்பான். நீங்க சொன்ன ஆட்கள் இப்ப இணையதளத்துல இருக்கானுங்கள, அவனுக்குதான் கூலிப்படை மாதிரி எங்கிறானுங்க. பசங்க பண்ற விஷயங்களும் போடுற வார்த்தை இப்ப வந்து எக்ஸிட் போல் வரும்போது பக்கத்துல வந்து கமெண்ட்ஸ் வருது. ஜென்சிலாம் அப்புறம் வரலாம். திமுக காரணம் முடிச்சுட்டு அங்க போவோம். ஓகே, ஓகேவா? ஜென்சிக்கு நம்ம தாவக்கூடாது. இவன் வந்து நாகரிகமா பேசுறது இல்ல, திமுறோட பேசுறான், ஆணவத்தோட நடந்துக்கிறான். அவன் ஒரிஜினல் திமுக காரன் கூட சொல்ல முடியாது. அவன் வந்து ஏதோ ஒரு பிழைப்புவாதத்துக்காக பண்றான் இணையத்துல. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றான். அந்த மாதிரி ஒரு பூமர் வாரியர்ஸ் இருக்கானுங்க திமுகவுக்கு. எவன் பேசினாலும் அவனை சங்கிங்கிறது, அவன் ஜாதியை பத்தி பேசுறது, இவனுக்கு எல்லாம் உத்தம புத்திர மாதிரி, சமத்துவத்துல இவனுக்கு சாம்பியன் மாதிரி பேசுறது, தலித்துகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க திமுகவில்? இந்த கேள்வி எல்லாம் கேட்டாலே மத்தவனை வாய் அடைக்கிறது, டெமலிஷ் பண்றது. அப்புறம் திமுக குறையே இல்லாத கட்சி, கருணாநிதி மாதிரி ஒரு உத்தமர் கிடையாது, இப்படி பேசுறது. எவன் எதிர்த்து பேசினாலும் அவனை வந்து அவனுக்கு பட்டம் கட்டுறது, இந்த வேலையெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து இதை தான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க குறையே கிடையாதா? அப்பழுக்கற்ற ஒரு குரூப்பா நீங்க அப்படின்னு. ஸோ இவன் நீங்க சாதாரண திமுக காரன் அவங்கள்ட்ட கூட தப்பா கூட ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு பலன் கிடைக்காது. நீங்க இப்ப திமுக சப்போர்ட் பண்றங்கிற சில பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான்னு நீங்க பாக்குறீங்க. பேரை சொல்ல விரும்பல, பேரை சொல்லி அவங்களுக்கு இன்னும் பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அவங்க பேசுறதுலாம் நாராசமா இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு ட்வீட்டே போட்டிருந்தேன். ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் திமுகவுக்காக சொம்பு தூக்குற பத்திரிகையாளர்களுக்காகவே திமுக தோக்கணும்னு நினைக்கிற மக்கள் அதிகமாயிட்டாங்க. பொதுமக்கள் அவங்க டிவியை பாக்குறாங்க, டிவி தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சோர்ஸ். அப்படி நாராசனமா பஜனை பண்றீங்களா? கட்சி ஒரு பத்திரிகையாளர் பேர் போட்டுக்கிட்டு நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிக்கிறீங்களா? அது கேவலம் இல்ல? பத்திரிகையாளர்களோட தொழில்ல முக்கியமான வேலை வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்கறது. யார் இருந்தாலும் அந்த வேலையை நீ விட்டுட்டு பாலாரும் தேனாரும் ஓடுதுங்கிற மாதிரி கேட்டா பிஜேபி உள்ள வந்துடும். அது நம்ம வேலை கிடையாது. அது இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கணும், கவர்மெண்ட் செய்யற தப்புகளை கேள்வி கேட்கணும். அதையே பண்ணாம நான் வந்து மத்தவனுக்குலாம் வந்து பதில் சொல்றதா வேலை பத்திரிகையாளர்கள்? இல்ல, அதே மாதிரி விஜய்க்கு சொம்பு தூக்குறது 4 பேர் இந்த ரைட்ல பார்த்து லெப்ட்ல பார்த்து மணி அடிச்சுக்கிட்டு அவர் வந்துருவாரு, திமுக பயந்துச்சு, திராவிட கட்சிகள், அந்த சொம்புகளையும் நம்ம பேசணும்ல. அப்சல்யூட்லி. பத்திரிகையாளர்கள் சொம்புகள் கொடுத்த தொல்லைதான் அந்த சொம்புங்களுக்கு தவறான தகவல் போகுது. இல்ல, சொம்புகளை விட அண்டாக்கல் பண்ணதான் தப்பு. எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதும் தப்பு. இப்ப நீங்க வந்து விஜய் கிட்ட காசு வாங்கிக்கிட்டோ, ஏடிஎம் கிட்ட காசு வாங்கிக்கிட்டோ, அல்லது சீமான் கிட்ட காசு வாங்கிட்டோ பேசுறதும் தப்பு தான்.
ஆனா பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட சொல்ற விஷயங்கள் என்னன்றது பப்ளிக்கு நல்லாவே தெரியுது ரகு. கரெக்ட். மக்கள் ஒண்ணும் ஏமாளிகள் கிடையாது. நீங்க நீ சொல்ற வந்து ஆட்கள் யோகியா மாதிரி பேசாத. டிவில உட்கார்ந்துட்டு அவங்க வந்துரும், இவங்க வந்துரும், இவங்க வந்தா டர் ஆயிடும். அதெல்லாம் ஜனங்களுக்கு கிளீனா தெரியுது. அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து நடுநிலையா இருக்கணுங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு. நியாயமா இல்லைன்னா மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து தெரியும். ம். அதாவது டிவிக்கே ஒரு புயலு, அது ஒரு 200 சீட்டு ஜெயிக்கும். விஜய் யாருமே தடுக்க முடியாது. இப்படிலாம் பில்டப் பண்ணா, அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து கிளீனா அத கண்டுபிடிச்சுருவாங்க. புரியுதா? அதுலலாம் ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அது எவ்வளோ ம். பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ சாமர்த்தியமா பேசினாலும் அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, எதிர்க்கட்சிகள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்கள பில்டப் குடுக்கிறத விட கேவலமான விஷயம், ஆளுங்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு வாய பொத்திக்கிட்டு இருக்கிறது. இதுதான் கேவலம். ஏன்னா, ம். எதிர்க்கட்சி இப்ப எதிர்க்கட்சிகள்ட்ட பணம் வாங்கிட்டு பேசுறம்போது, ஏதாவது ஒரு உண்மை வெளில வரலாம். 10 விஷயம் சொன்னாங்கன்னா, அதுல 2 விஷயம் உண்மையா இருக்கலாம். ஆனா, ஆளுங்கட்சி பண்ற தவறுகள மறைக்கிறது அத விட கேவலமான செயல். ம். அதுக்கு தான் ம். டிஐபிஆர் இருக்குதே. அட்வர்டைஸ்மென்ட் ம். குடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அல்லது ம். திமுகவுக்கு என்ன பணத்துக்கு குறைச்சலா? ம். இந்தியாவிலேயே ம். பணக்கார கட்சி ரீஜனல் பார்ட்டி. அவங்க அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துக்கிறான். நம்மளுக்கு என்ன? அது அந்த பிஆர் வேல பார்க்கிறதா ஜர்னலிஸ்ட்டோட பணி. ம். அதனால அந்த டிஸ்டிங்ஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் 2ம் தப்புன்னு தான் சொல்றேன். 2த்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். 2 ம். பேரையும் எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணணும். சீர்தூக்கி பார்க்கணும். நியாயமா பேசணும். யாருக்கும் ஜால்ரா அடிக்கக்கூடாது. ஆனா ஆளுங்கட்சியுடைய ஊதுகோலா இருக்கிறது ரொம்ப கேவலம். கேவலத்திலயும் கேவலம். ஓகே. ஜென்சிக்கு வாங்க. ஜென்சி ஒரு புரட்சிய நீங்க முதல்ல சொன்ன மாரி சுனாமிய ஏற்படுத்துவாங்களா? எக்ஸிட் போல வந்து தவிடுபொடி ஆக்குவாங்களா? வாய்ப்பு இருக்கா? அவன் புயல் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பூமர் மாரி அறிவுரை. விஜய் மேல ம். அன்பு வச்சுக்கோ. விஜய உன்னுடைய தளபதின்னு கொண்டாடிக்கோ. தலைவர்ன்னு கொண்டாடிக்கோ. ஏன் கடவுள்ன்னு கும்பிட்டுக்கோ. அது உன் விருப்பம். ஆனா ஊர்ல உள்ளவன் எல்லாரும் அதே மாரி செய்யணும்னு நினைக்கிறது கேவலம். அயோக்கியத்தனம். நீ உனக்கு புடிச்சத நீ கும்பிட்டுக்க. ஒரு பத்திரிக்கையாளரு, அரசியல் விமர்சகரு, போற வரவன் எல்லாரும் என் தலைவன் விஜய் நான் சுத்திட்டு இருப்பேன். கேட்கிறேனா? என் கடவுளா அவன்? அப்படிதான் நினைப்பான். ஒரு மனிதர் அவ்வளவுதான். பாப்புலாரிட்டி உள்ள மனிதர். பாப்புலாரிட்டி இருக்கு நம்ம அக்னாலட்ஜ் பண்றோம். அப்படி இருக்கும்போது, அ எ அ அந்த விஜய்யுடைய ரசிகர்கள் மனநிலையிலே எல்லாரும் அணுகணும்னு நினைக்கிறது தப்பு. என்ன பண்ணிட்டாரு? என்ன உழைச்சாரு? அரசியல் புரியுதா? என்ன மாற்று? 2000க்கு 2500 குடுக்குறாரு. என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? இவரு கட்சியில எல்லாம் யோக்கியமா? ஏன் இவரு கட்சியில உள்ளவன் பணம் குடுக்கலையா? ஏன் மத்த கட்சி ஆட்கள்லாம் வேட்பாளரா போட்டிருக்காரு? ஜாதி வெறி உள்ளவன்லாம் எதுக்கு வேட்பாளரா போட்டிருக்காரு? சம்பந்தம்லாம் இல்லாதவன்லாம் எதுக்கு வேட்பாளரா போட்டிருக்காரு? இதுக்கெல்லாம் கேட்டா, உடனே வந்து நீ திமுகவோட கைக்கூலி, நீ வந்து திமுக கொத்தடிமை, இப்படிலாம் பேசுறது இந்த ஜென்சியோட வேலை. ரூ. 200 கேட்கிறேன். ஊபி. நீங்க என்ன பெரிய பெரிய தூய சக்தியா நீங்க? இன்கம் டாக்ஸ் கட்டல பிரச்சனை இருக்குது. எப்படி தூய சக்தின்னு சொல்லுவீங்க? இந்த மாரி ஒரு நான் தான் பெர்ஃபெக்ட், நான் தான் பியூர் இப்படிலாம் பேசுறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஏமாத்து வேலை. இந்த உலகத்துல யாருமே ம். பியூர் கிடையாது. ஓரளவுக்கு மனசாட்சிப்படி நடப்பேன். அத மட்டும் சொல்லுங்க. நாங்க வந்து இதுவரைக்கும் கொள்ளையடிச்சது இல்ல, ஆட்சியில இருந்தது இல்ல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. எங்க வேலைகள ஒழுங்கா செய்றோம். அப்படி சொல்லுங்க. அவ்வளதான். இல்ல. வே இதே நேரத்துல நீங்க சொன்ன மாரி பூமர் அட்வைஸ்ன்ற மாரி ஒரு விஷயம் நம்ம திருப்பி இப்ப நம்ம ஏற்கனவே முதல்ல நம்ம அத ப்ளூ பிக்ஸ் தான் பதிவு பண்ணோம். ஜஸ்டிஸ் கிருபாகரன் அத சொல்லியிருக்கிறாரு. தலைவர்கள் தங்களுடைய 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகள பார்த்துக்கணும். ஏன்னா, என் பசங்க வந்து கொஞ்சம் மன உளைச்சல்ல இருக்கிறதாவும், இந்த குழந்தைகள வந்து நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுல டிவிகேன்னு கத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஓகே. அ அதாவது அதுதான் விஷயம். அவரு பண்ண அந்த கடைசி ஒய்எம்சிஏ ஸ்பீச் வந்து பிளண்டர். ம். அவரு வந்து 2, 3 பிளண்டர் பண்ணாரு. பணம் வாங்கிக்கங்க, நம்ம பணம்னு சொன்னது தப்பு. அவரு ம். ரசிகரையாவது அட்லீஸ்ட் அவர் வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக, இந்த பணத்த வாங்கக்கூடாது. அது பாவ பணம். அது வந்து உழைச்சு சம்பாதிச்சது கிடையாது. ஊழல்ல சம்பாதிச்ச பணம். நீங்க வாங்கக்கூடாது. முடிஞ்சா அதிகாரிகளுக்கு தெரிவிங்க. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போலீஸ்க்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்க ஏரியாவுல 2000 குடுக்குறாங்க, 3000 குடுக்குறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்கள மாட்டி வைங்க. அவங்களுக்கு எதிரா போராட்டம் செய்யுங்க. அப்படி சொல்லியிருக்கணும். அது செய்யல. வாங்கிக்கங்கன்னு சொன்னது தவறு. அப்புறம் இன்னொன்னு ம். வந்து, அ அவருடைய வேட்பாளர்களுக்கு எக்காரணத்த கொண்டும் ஒரு ஒரு ரூ. 1 கூட நீ குடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதையும் அவரு ஆமா. சொல்லியிருக்கணும். சொல்லிருக்கணும். அவரு சொல்லல. இப்போ அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர் சொன்னது வந்து வந்து உண்மையிலேயே அவர வந்து இல்ல அவரு வாழ்த்தலாம் நம்ம. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வேட்பாளர்களும் ம். பணம் குடுத்துருக்காங்க. நாளைக்கு தவேக ஆட்சிக்கு வந்ததுன்னா, அவங்களுடைய எம்எல்ஏ, எம்பியும் ஃபியூச்சர்ல பணம் குடுப்பாங்க.
இப்ப பணம் இல்லைன்னு கொடுக்கறது இல்ல, பணம் இருந்தா அவங்களும் கொடுப்பாங்க. பணம் கொடுக்கறது தப்புன்னு அவங்க நினைக்கல. ஸோ அதிமுக திமுக ஆட்சியில் இருந்ததுனால எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்கிறதுனால கொடுக்க முடியுது, இவங்களால கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். இருந்துதான் கொடுப்பாங்க. ஃபைனலா ஜூட் இந்த ஒய்எம்சிஏ மைதானத்துல கடைசி ஸ்பீச்ல குழந்தைகளை நண்பா நண்பிகள் நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னது மகா மடத்தனம். அது பண்ணிருக்கவே கூட பெரியவங்க காதுல போய் விசில் ஊதுனாங்க. கேவலம். அது அவருக்கு அறிவு இல்லைங்கிறத காமிச்சிட்டாரு. அதாவது குழந்தைகளுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்காது. அவங்க விஜய் மேல அன்பு வச்சிருப்பாங்க, அதை நான் மறுக்கல. ரொம்ப பிடிக்கும், விஜய் மாமான்னு நினைக்கலாம், விஜய்ன்னு நினைக்கலாம். ஆனா அவங்கள அரசியல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க போய் பேசுங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சீமானுடைய கொள்கை தெரியுமா? திமுகவுடைய கொள்கை தெரியுமா? என்ன தெரியும்? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அவங்களால வர பிரச்சனை தெரியுமா? எதுவுமே தெரியாம உள்ள ஒரு குழந்தைகளை எங்க அது ஓட்டு போடுற வயசுல உள்ளவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, குழந்தைங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே ஆர்கானிக்கா குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டிவிக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இது தேவையில்லாத ஒரு அப்பட்டமான ஒரு அந்த அறிவிப்பு, அந்த வேண்டுகோள்? அதுதான் விஜய்க்கு அனுபவம் இல்லை, அறிவும் கொஞ்சம் வேலை செய்யலை, மூளையும் வேலை செய்யலைங்கிறத காமிக்குது. தப்புங்க அது. அந்த நீதிபதி சொன்னது கரெக்டு. குழந்தைங்க எமோஷ்னலி ரொம்ப ஃப்ரெஜைல். அது மட்டும் இல்லை, இப்போ சோஷியல் மீடியானால ஃபேண்டசியெல்லாம் ரியல்னு நம்புறாங்க. மே 8ஆம் தேதி விஜய் பதவி ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறாங்க, அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு நினைக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டால ரீல் பார்க்குறோம், கடுப்பா இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து மொபைலை தூக்கி வச்சுட்டு நீ விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லனா தூக்கி போட்டுருவேங்குது. இதெல்லாம் ஒரு அப்பா அம்மாலாம் வந்து சிரிச்சுக்கிட்டு அதை அப்லோட் பண்றாங்க. ஜாலியா ஏதோ வச்சுக்கலாம், இது ஒரு சீரியஸான லெவலுக்கு போகுது. அதுதான் நான் தவறுன்றேன். ஓகே, இறுதியா மீண்டும் அதே கேள்வி, இந்த எக்ஸிட் போல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த 4 நாள்ல? தாக்கமே ஒண்ணும் கிடையாது. நம்ம இது மாதிரி பேசி ஒண்ணும் கிடையாது. எக்ஸிட் போல் மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் கிடையாது. நிறைய எக்ஸிட் போலை வெளியிடும் நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய முதன்மை கடமையான நியூஸையே ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. அவனுக்கு எக்ஸிட் போலையா கொடுக்க, நியூஸ்ங்கிறது கொடுக்கறது அவனோட மெயின் வேலை. அதுதான் இந்தியா டுடே பேசுற ஒரு ஆங்கர் வந்துட்டு விஜய் வந்து எம்ஜிஆர், தமிழ்நாட்டோட எம்ஜிஆர்னு சீல் அடிக்கிறாங்க. இல்ல, அவங்க அடிக்கல, பிரதீப் பூத்தாவை கேக்குறாங்க. எம்ஜிஆர் தான் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காரு முதல் எலெக்ஷன், நீங்க இப்ப எம்ஜிஆர்னு சொல்றீங்களான்னு போட்டு வாங்குறாங்க. ஒரு எம்ஜிஆர் ஒரு ஹெட்லைன் கிடைச்சிருச்சு இல்ல. ஆனா அவர் இன்னும் சொல்ல மறந்துடாதீங்க, 98 அவருக்கு வந்து லோயஸ்ட் பேஸா கொடுத்திருந்தாரு, லோயஸ்ட் பாசிபிள் டேலியா. அது 70 ஆகுன்றாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல 70க்கு குறைவா போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அது 98 90 அட்லீஸ்ட் சொல்லலாம். 70 28 வித்தியாசம் சொல்றாரு. அப்ப என்ன சர்வே இது? அதுல காஸ்ட் கால்குலேஷன் தப்பா சொல்லியிருக்காரு. அவருடைய ஓவரால் புரிதலே எனக்கு சந்தேகமா இருக்குது. பட் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ரெப்புடேஷன் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா மே 4ஆம் தேதி தப்பிக்க முடியாது. ஓகே, உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நாளுக்கு அப்புறம் சந்திப்போம். ஓகே, மீண்டும் எங்களோட காணொலியில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜோட், மகிழ்ச்சி.